ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி 10th ஸ்டாண்டர்டில் 3 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இதில் 4th யூனிட்டாக பார்க்க போகிற டாபிக் என்ன, ஒரு டெக்னாலஜி பேஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? சயின்ஸோ டெக்னாலஜி பேஸ் பண்ணி தமிழ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத தான் இதில் லெசன் ஃபுல்லாக பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த யூனிட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வளர்ந்து வரக்கூடிய டெக்னாலஜிஸ் நம்முடைய லாங்குவேஜில் என்ன அளவுக்கு பங்காற்றியிருக்கு அதை பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு அறிவியல் கருத்துக்கள் உட்பட செயற்கள், ஒவ்வொரு செயலுமே அறிவியல் கருத்து என்னென்ன உள்ள இந்த இன்வால்வ் ஆகிருக்கு அப்படின்ற பற்றி ஃபுல்லாக படிப்போம். உரையாட வடிவத்தில் கருத்து வெளியிடக்கூடிய தன்மை. நெக்ஸ்ட்டு இலக்கண பிழையற்ற தொடர்பு அமைப்புகளை தேர்ந்து கொள்ள பயன்படுத்தும். இதை ஃபுல்லாகவே இந்த யூனிட்டில் பார்ப்போம். ஓகேவா? ஃபஸ்ட்டு செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த லெசன் பார்த்திங்கன்னா பொதுவாக உயிரினங்களை மனித உயர்த்தி காட்டக்கூடிய சிந்தனை என்னென்னா சிந்தனை ஆற்றல் தான். அவங்களை உயர்த்தி காட்டக்கூடிய சிந்தனை அளவு என்னென்னா ஆற்றல். அவங்க யோசிக்கக்கூடிய திறமையை பற்றி தான் இது ஃபுல்லாக உயர்த்தி காட்டக்கூடியதாக இருக்கும். அப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லெசனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் ஒரு கட்டுரை போட்டி நடந்திருக்கு. அதை பற்றி ஒரு இதுவாக சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க பார்ப்போம். மின்னணு புரட்சி பார்ப்போம். எந்த ஒரு புதிய டெக்னாலஜியுமே ஒரே நாளில் வந்தது கிடையாது. ஆனால் 1980 பண்ண ஒவ்வொருத்தருக்கும் தனியாக இண்டிவிஜுவலாக ஒரு பர்சனலுடைய கம்ப்யூட்டர் சரி, இன்டர்நெட் யூசர்ஸ் சரி, எல்லாமே ஒரு டிஜிட்டல் ரிவல்யூஷனுக்கு மிக முக்கியமான பங்காக இருக்குது. அந்தளவுக்கு இந்த உலகத்தில் அதிகமான அளவு ஆளக்கூடிய டெக்னாலஜி தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு. ஓகேவா? அந்த வழியில் போகிற டேஸில் அதிகம். இப்போ நம்ம கூகுள் மேப்பை கூட பார்த்திங்கன்னா எந்த டேரக்ஷன் போனால் ஈஸியாக, எந்த டேரக்ஷனில் ஷார்ட்கட் எங்கே அப்படின்னு ஈஸியாக நம்ம தெரிஞ்சிக்கலாம். அந்த அளவுக்கு நம்முடைய இது செயற்கை செயல்படுத்தி வருது. ஓகேவா? இது நம்ம முக்கியமாக தேவையான ஒன்றில் ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். ஓகேவா? நேச்சுரல் லாங்குவேஜ் ஜென்ரேஷன், இயல்பாக மொழிநடை உருவாக்குதல் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் அந்த செயற்கை நுழைவுகளை புரட்டி வச்சுருப்பாங்க. ஓகேவா? அதுக்கு பேர் என்னென்னா வேர்ட்ஸ்மித். வேர்ட்ஸ்மித் எயிட்டானி சொல்லுவாங்க. இதை தகவல் ஒரு டேட்டாவை நம்ம கொடுத்தா போகிறோம், அந்த வேர்ட்ஸ்மித்தில் ஒரு காம்போசிஷன் மாதிரி சரியான அளவு கரெக்டாக சில நொடிகளை உருவாக்கிடும். இப்போ ChatGPT மாதிரி ஆப்பு கூட ஒன்று இருக்குது. நம்ம தேவையான டேட்டாவை கலெக்ட் பண்ணி டைப் பண்ணி கொடுத்தா போகிறோம், அதுக்கு என்ன தேவையோ அது ஃபுல்லாக டேட்டாக எடுத்து இருக்கும். அது கன்வெர்ட் டு PDF கொடுத்தா கூட டெக்ஸ்ட்டை கன்வெர்ட் பண்ணி எழுதலாம். ஓகேவா? இன்டர்நெட் யூஸ் பண்ணி நிறைய இண்டிவிஜுவலாக ஒரு வியாபாரம் பண்ணுறாங்க. ஓகேவா? இதை மாதிரி நிறைய ஆன்லைன் புக்கிங் பண்ணுறது, ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடியோ பார்த்து ஒரு 2 days பிஃபோராக நம்ம சமையல் செய்யறதுக்கு கூட ஒரு மிஷின் வந்துருக்கான். நம்ம என்ன இன்க்ரிமெண்ட் தேவையெல்லாம் போட்டு கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா, டைமெல்லாம் செட் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆகிடுமா. அது யூடியூப்பில் பார்த்து ஒரு வீடியோவாக அனுப்பியிருக்காங்க, அதை பார்த்து நான் சொல்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா, 2016 IBM அப்படின்ற கம்பெனியில் செயற்கை நுண்ணறிவு கணினி வாட்சன் சில நிமிடங்களில் 2 கோடி டேட்டாஸ் அலசி நோயாளி ஒருத்தருடைய கேன்சரை கண்டுபிடிச்சிடான். 2016 நல்லா புரிஞ்சுக்கிங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. 2016 IBM அப்படின்ற நிறுவனத்தின் மூலமாக உருவாக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு கணினியான வாட்சன் அப்படின்ற கம்ப்யூட்டர் என்ன பண்ணியிருக்குன்னா ஒரு ரோபோட். ஓகேவா? அந்த ரோபோட்டுக்கு என்னன்னா ஒரு சில செகண்ட்லேயே 2 கோடி டேட்டாஸை அழைச்சி ஆராய்ஞ்சி ஒரு பேஷண்ட்டுடைய உள்ள ஒரு கேன்சர் இருக்கிறது கண்டுபிடிச்சிருக்கு. அதே போல் சீனாவில் கூட 50க்கு மேலே டாக்டர்ஸ் அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரோபோட்ஸ் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் எல்லாமே அவங்க வரப்பு நோய் குறையிலையும் முகத்தையும் பார்த்து அவங்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லுது. சீன மொழியுடைய வெவ்வேறு வட்டார வைக்க கூட அது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. ஓகேவா? செயற்கை நுண்ணறிவு நமக்கு எப்படி இன்ட்ரோ ஆகுது பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் இந்த சாஃப்ட்வேர் தான் இந்த உலகத்தை ஆட்சி செய்யுது. இனிமேல் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் ஸ்டார்ட் ஆகப்போகுது. சில ஊடக மீடியா வழியாகவும் ஒரு சில மின்னோசன்ட் ஆன்லைன் புக்கிங் மூலமாக இந்த இன்னும் கொஞ்சம் காலத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த செயற்கை நுண்ணறிவு நம்ம நாட்டுக்குள்ளே வந்துடும். ஓகேவா? நம்மகிட்ட வந்துடும்.
ஒவ்வொருத்தருமே சர்ச் பண்ணி ஒரு விஷயம் தேடிட்டே இருக்கும். அது எல்லாமே தீர்மானிக்கிறதுனா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். தொழில்நுட்ப வரையறைப்படி என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, செயற்கை நுண்ணறிவு அப்படின்றது ஒரு மென்பொருள் அல்லது கணினி செயல்திட்ட வரைவு, ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது தானாக லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. நமக்கு வரக்கூடிய புதிய சூழ்நிலைக்கு போல் மனிதர்களை போல், அது ஹியூமன் பீயிங்ஸ் எப்படி புதிய சுச்சுவேஷன் அனுபவிச்சிருக்கிறோமோ அது மாதிரி தானே முடிவெடுக்கக்கூடிய திறனையும் இதை பெற்றிருக்கும். ஓகேவா? ஒளிப்படங்கள், எழுத்துக்கள், காணொளி, ஒளி, சவுண்டு இது எல்லாமே ஈஸியாக தெரிஞ்சிக்கக்கூடிய சாஃப்ட்வேரை இதை அமைச்சிருக்காரு. ஓகேவா? இப்படி கற்றுக்கொண்ட அதே இடம் தேவைப்படுற இடத்துல அது தேவைப்படுற நேரத்தில் கூட செயல்படுமா. இதில் செயல்படக்கூடிய இந்த இன்டர்னலுக்கு ரெஸ்ட் அப்படின்ற இதுவே தேவையில்லை. செயற்கை நுண்ணறிவால் பார்க்கவும் கேட்கவும் புரிந்து கொள்ளவும் முடியும் அப்படின்றது இது முக்கிய ஒரு சிறப்பாக இருக்குது. ஒரு மனிதரால் முடியும் செயலையும் அதை கஷ்டம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமே அந்த செயலும் செய்யும். ஈஸியாக முடிகிற செயலும் செய்யும், அதே போல் ரொம்ப கஷ்டமான வேலையும் நம்ம நினைக்கக்கூடிய வேலையும் செய்யும் ஈஸியாக. நெக்ஸ்ட் மெய்நிகர் உதவியாளர். திறன்பேசியில் இயங்கக்கூடிய உறவு மென்பொருள் கண்ணுக்கு புல வழியை போல் நம்மளை உரையாடி சில உதவிகள் செய்கின்றன. இதை நம்ம சொல்லுகின்றவர்களுக்கு ஈஸியாக கால் அட்டன் பண்ணுறது, அது எப்படி நம்ம இது ஓப்பன் பண்ணுற டைமில் அதாவது அலைஸா இந்த மாதிரி ப்ளீஸ் ஓப்பன் அப்படின்னு சொல்கிறல, அந்த மாதிரி அலைஸா மாதிரி ஒரு ஈஸியாக செயல்பட்டுமா. நம்ம கேட்குறத ப்ரௌசரில் நம்ம தேவையான டேட்டாஸை ப்ரௌசரில் போய் தேடும். நம்ம விரும்புகிற கவிதைகளை வந்து நெட்டில் தேடி தரும். எந்த கடை என்ன புக்கு விற்கும் என்ன விற்கும் அப்படின்ற ஈஸியாக சொல்லும். இது எல்லாமே இவங்க யார் சொல்கிறது, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செய்யுமா. அது மட்டும் இல்லாமல் நமக்கு என்ன ஒரு ஆபத்து ஏற்பட்டால் கூட அந்த மெய்நிகர் உதவியாளர் மூலமாக அவங்க தெரிஞ்சவங்க யாருன்னா இருப்பாங்க. அதாவது டாக்டர்ஸ் அந்த மாதிரி நம்ம கான்டாக்ட் லிஸ்ட்டில் டாக்டர் இதெல்லாம் சேவ் பண்ணியிருப்போம், இந்த ஃபேமிலி டாக்டர் சொல்லி அண்ணங்களுக்கு கூட இந்த மெசேஜ் இந்த மாதிரி நம்ம ஐயாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, இது மாதிரி டெப்ளி ஊசி போட்டு விட்டோமா அப்படின்னு கேட்குமா. இந்த மாதிரி பாடியார் மெச்சூர் மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ வெளியே சில உயர் வகை திறன்பேசி நிறைய மொபைல் ஃபோனில் கேமரா செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை கொண்டிருக்கு சொல்கிறாங்க. அதாவது நம்ம பேக்ரவுண்ட் ஈஸியாக அந்த கேமரா ஃபோட்டோ வச்சு நம்ம ஈஸியாக பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணலாம், இந்த எல்லாமே சொல்கிறாங்க. ஓகேவா? வீடியோ எடிட் பண்ணலாம், இது எல்லாமே. நெக்ஸ்ட்டு இதில் முக்கியமாக ஒன்று, இந்தியாவின் பெரிய வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி இலா அப்படின்ற உரையாடும் மென்பொருளை உருவாக்கியிருக்கு. இல்லை நம்ம இந்தியாவில் சேட்பேட்டு சொல்ல சேட்பாட்டு டெக்ஸ்ட்டை கூட கன்வெர்ட் பண்ணி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ண சொல்லி அந்த இது வந்து ஈஸியாக உருவாக்கியிருக்கு, ரெடி பண்ணியிருக்காங்க. ELA இது ஃபுல் ஃபார்ம் எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டண்ட். ஓகேவா? ஒரு செகண்டுக்கு 10,000 வாடிக்கையாளர் சொல்லி உரையாடக்கூடிய தன்மை கொண்டு வங்கிக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு கிடைக்கக்கூடிய சேவைகள் என்ன எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா? இலா அப்படின்றது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்குது. ஏன் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து முக்கியமானது அப்படின்னு சொல்கிறோன்னா, இப்போ இது காலத்தில் எல்லாமே நம்ம செயற்கை நுண்ணறிவு காலத்தில் இருக்குமே, நம்ம நினைக்கிறத விட வேகமாக இந்த டெக்னாலஜி வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஒரு சில விஷயங்களை சீக்கிரமாக செய்யக்கூடிய வகையில் நம்ம செய்யணும். ரொம்ப வேகமாக ஓடிட்டே இருக்கும். படத்தில் சொல்கிற மாதிரி ரொம்ப ரன்னிங் ரேஸ் மாதிரி ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்குது. ஓகேவா? அப்போது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறாங்க. இந்த செயற்கை நுண்ணறிவில் டேட்டா சயின்டிஸ்ட் அப்படின்ற தேவை அதிகரிச்சிருக்கு. ஓகேவா? இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இந்த வேலைவாய்ப்பு அதிகமான அளவு இந்த செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரும். ஃப்யூச்சரில் இப்போ இருக்கக்கூடிய ஹியூமன் பீயிங்ஸ் நம்பி இல்லாமல் ரோபோட்ஸை ஃபுல்லாக ஒப்படைச்சிட்டு போகிற அளவுக்கு ரோபோட்கிட்ட வேலையெல்லாம் கொடுக்குற அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நம்மளுக்கு என்ன டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, கண்டிப்பாக இந்த ஆர்டிஃபிஷியல்ஸ் இன்னும் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக வேலையில்லா திண்டாட்டம் கண்டிப்பாக வரும். ஏன்னா மனிதன் செய்யக்கூடிய வேலை எல்லாமே இதை செஞ்சதுனால நமக்கு வேலையில்லா வாய்ப்பு கண்டிப்பாக வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதை நம்ம சொல்லலாம். ஓகேவா? பெப்பர் ஜப்பானிய சாஃப்ட் வங்கி உருவான ஒரு
ரோபோட்டிக் ரிமாண்டா பெப்பர். இது உலக அளவில் விற்பனையாகக்கூடிய ஒரு ரோபோ. வீட்டுக்கு, வியாபாரத்துக்கு, படிக்கிறதுக்கு சொல்லி 3 வகையான ரோபோக்கள் வந்து கிடைக்கிறான். வீட்டுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு சரி, வீட்டு யூஸுக்கு சரி, வியாபாரத்துக்கும் சரி, நம்ம படிக்கிற ஸ்டடீஸுக்கு சரி 3 வகையான ரோபோஸ் இருக்குது. இதில் மனிதனுடைய முகப்பாவனைகள் மாதிரி உணர்வுகளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி செயல்படுமா. வரவேற்ப நிறைய கம்பெனிஸ்லேயே இதை பார்க்கலாம். ஓகேவா. இது எல்லாமே செயற்கை நுண்ணறிவுகள் மூலமாக கொண்டு வர இது. ஓகேவா. செயற்கை நுண்ணறிவு என்பது நம்ம வாழ்க்கை வணிகத்தையும் நம்மை அறியாமலேயே வளர்த்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக தொழில்நுட்பமாக இருக்குது. ஓகேவா. கல்வியறிவு அப்படின்ற எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா, இப்போ கல்வி அறிவோட மின்னணு கல்வியறிவையும் மின்னணு சண்டை பற்றலையும் அறிந்திருப்பது மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்குது இந்த காலத்தில். ஃப்யூச்சரில் செயற்கை நுண்ணறிவு அப்படின்ற நாலேஜ் வந்து ஒரு 4ஆம் தொழில் புரட்சியுடைய தொழில்நுட்பங்களை பயன்படுத்த அறிவுமே நம்ம வளர்த்த முடியும் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. இதோட முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு 80s தமிழ் மணக்க பாருங்க. சீன நாட்டில் தமிழ் கல்வெட்டு ஒன்று கிடச்சிருக்கு. சீன நாட்டில் காண்டன் அப்படின்ற பிளேஸு பக்கத்தில் ஒரு 500 கிலோமீட்டர் பக்கத்தில் வடக்கில் சூவன்சோ அப்படின்ற பிளேஸில் ஒரு துறைமுக நகர் இருக்குது. சூவன்சோ அப்படின்ற ஒரு துறைமுக நகர் இருக்குது. அந்த பிளேஸில் அந்த பழங்காலத்தில் நம்ம யூஸ் பண்ண ஒரு சிறந்த துறைமுகமாகவும் இருக்குது சொல்கிறாங்க. அந்த காலத்தில் தமிழ் வணிகர்களும் இந்த நகருக்கு அருகே வந்து போனாங்க அப்படின்றது சொல்ல கிடைச்சிருக்கு. இதை காணாமல் சீனாவில் ஒரு சிவன் கோவில் ஒன்று இருக்குது. அங்கே சீனா பேர் சொல்லக்கூடிய குப்லாய் கான் அப்படின்ற ஒரு ஆணைக்கு கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ் கல்வெட்டு இன்றும் இந்த கோயில் இருக்குது. இந்த கோயிலில் வந்து சோழக்கால சிற்பங்கள்லாம் நமக்கு அமைச்சிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பெருமாள் திருமொழி. பெருமாள் திருமொழி அப்படின்ற குலசேகர ஆழ்வார் எழுதிய திருமொழி பாடல். ஓகேவா. அன்றைய காலத்தில் அறிவியலை வாழ்க்கையோடு இணைத்து செயல்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த காரணமாக சங்க இலக்கியங்களில் கூட நம்ம அறிவியல் கருத்துக்கள் நிறைய நம்ம பார்க்கலாம். அதுக்கு இணையான ஒரு பக்தி பாட்டு ஒன்று விட்டுருக்காங்க பாருங்கள். நாலாயிர திவ்ய பிரபந்தம் அப்படின்ற புக்கில் 1691 பாடலாக இது இருக்குது. இந்த பாடலை 5ஆம் திருமொழியாகவும் இருக்குது. பெருமாள் திருமொழி அப்படின்ற பாட்டு 4ஆம் திவ்ய பிரபந்தத்தில் 8வது திருமொழி 5வது பிளேஸில் இருக்குது. ஓகேவா. 105 பாடல் இருக்குது. இதை பாடிய குலசேகர ஆழ்வார். இவருடைய காலம் 8ஆம் நூற்றாண்டு. ஓகேவா. இதில் குட்டுகளே ஒரு பிளேஸ்னால் விட்டுவக்கோடு. இது எங்கே இருக்குன்னா கேரளாவில் இருக்க பாலக்காடு அப்படின்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. குலசேகர ஆழ்வார் அங்கே இருக்கக்கூடிய உய்யவண்ட பெருமான் அப்படின்றவரை ஒரு அன்னையாக உருவாக்கிட்டு பாடியிருப்பார். ஓகேவா. அதை பாட்டு பார்க்கலாம் வாங்க. வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மேலா துயர்தரினும் விட்டுவக் கோட்டம்மா நீ ஆளா உணர்தருளே பார்ப்பன் அடியேனே. என்னது, நம்ம மனிதன் நம்ம டாக்டர் வந்து நம்ம உடலில் இது அடிபட்டால் கட்டி ஆப்ரேஷன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அந்த ஆப்ரேஷன் நம்மளுக்கு வலிச்சா கூட அது நம்முடைய நன்மைக்காக தான் அவரை வந்து இது பண்ணுறாரு சொல்லி நினச்சி என்ன பண்ணுவோம், ஆனால் நமக்காக தான் இது பண்ணுறான்னு சொல்லி நினைப்போம். அதுபோல் தான் விட்வக்கோட்டில் இருக்கக்கூடிய அன்னை அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பெருமாள் குறிக்கிறாங்க. ஓகே. இது மாதிரி நீ உன் விளையாட்டால் நீங்காத துன்பத்தை எனக்கு கொடுத்தா கூட, உன் விளையாட்டு உன்னுடைய தீராத விளையாட்டு திருவிளையாடல் காரணமாக எனக்கு நிறைய கஷ்டம் கொடுத்தா கூட உன் அடியவனாகிய நான் உன் அருளிடம் எப்போவுமே எதிர்பார்த்து வாழ்கின்றேன் அப்படின்னு சொல்லி குலசேகர ஆழ்வார் இந்த பாடத்தில் சொல்லியிருப்பார். ஓகேவா. சுடினும்னா சுட்டாலும், மாளாத தீராத, மாயம் விளையாட்டு. நெக்ஸ்ட் பரிபாடல் கீரண்டையார். பரிபாடல் 8 தொகையின் உள்ள ஒன்று. நம்ம குற்றுகின்ற பாட்டு வந்து கீரண்டையார். இந்த நூல் வந்து ஓங்கு பரிபாடல் அப்படின்ற ஒரு சிறப்பு கொண்ட ஒரு நூலாக இருக்குது. சங்க இலக்கியத்தில் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எது கேட்டால் இதுதான். பண்ண இசையோடு பாடப்பட்ட நூல். உரையாசிரியர்கள் வந்து இல்லை 70 பாடலில் வந்து பாடியிருப்பாங்க. அது 70 பாடல். ஆனால் நமக்கு கிடைச்சது 24 பாடல் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. 70 பாடல் பாடியிருந்தால் கூட நமக்கு கிடைச்சிருந்தது 24 தான்.
2000 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்த தமிழ் மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு, சமூக உறவு எப்படி இருந்துச்சு, அவர் அறிவாற்றல், இயற்கையை புரிந்து கொள்ள தன்மை, இது எல்லாமே சங்க இலக்கியங்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா, வாங்க பார்ப்போம். சங்க இலக்கியங்கள் அப்படின்றது நம்ம நினச்சோன்னா சங்க இலக்கியங்கள் 8 தொகை 10 பாட்டு 8 பாட்டு 2 தான் சங்க இலக்கியம் சொல்கிறோம். ஓகேவா, பார்ப்போம். விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல கருவலர் வானத்து இசையில் தோன்றி உரு அறிவாரா ஒன்றன் ஊழியம் உந்துவலி கிளந்த ஊழி ஊழ் ஊழியும். விசும்புனா வானம். ஓகேவா, சென்டி சுடறிய ஊழியும் பனியோடு தம்பெயல் தலையிய ஊழியும் அவை வைத்து உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆத்தருபு மீண்டும் பீறு உயர்வு ஈண்டி அவற்றிற்கும் உள்ளிடு ஆகிய இருநிலத்து ஊழியும். இந்த ஊழி அப்படின்னு திரும்ப வந்துருக்கு பார்த்தீங்களா. எதுவுமே இல்லாத பெருவெளியில், அதாவது வானத்தில் அந்த தோட்டத்தில் காணமான கரு, அதாவது பரபானு பேரொழியோடு தோன்றியது. ஒரு அணு கரு எந்த விதமான மேலே எந்த பொது வெளியில் தோன்றியிருக்கு. உருவமில்லாத இந்த காற்று உருளா பஞ்சபூதங்கள் எல்லாமே அணுக்களோடு இருக்கின்ற வானம் அப்படின்ற முதல் பூதத்தை ஊழியது. அந்த பஞ்சபூதம் எப்படிலாம் உருவாகிருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு வானம் உருவாகியிருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட்டு அந்த அணுக்கள் ஆற்றல்லாம் அதிகரித்து அதை சிதறும் போது அந்த ஊழிக்காலத்தின் கலந்து செல்ல பிறகு நெருப்பு பந்து மாதிரி பூமி தோன்றியிருக்கு. பிறகு பூமி குளிரும்படி தொடர்ந்து மழை வருது. அவர் தொடர்ந்து வந்த மழையினால் பூமி வெள்ளத்தில் மூழ்கியிருக்கு. மறுபடியும் அதிகமான வெள்ளத்தை இந்த உலகத்தில் இருக்கிறதுனால இந்த பெரிய உலகத்தில் உயிரினங்கள்லாம் உருவாகி வாழ்க்கைக்கு ஏற்ற சூழ்நிலை இன்னும் உருவாகலை, அதுக்கான உருவாக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்குது. ஓகேவா, அந்த சூழ்நிலையில் உயிர்களை தோன்றி நிலை பெறும்படியான உயிர்காலம் வந்தது அப்படின்னு சொல்லி இதை முடிக்கிறாங்க. ஓகேவா, நமக்கு அந்த பாடல் ரொம்ப முக்கியம். பார்ப்போம். இந்த பொருள் ரொம்ப முக்கியம். விசும்புனா வானம் தெரியும். ஊழினா யுகம், ஒரு யுகம் 2 யுகம் அப்படின்னு சொல்லி கிருத யுகம், திரேத யுகம், துவாபர யுகம், கலியுகம் சொல்லி 4 யுகம் இருக்குது. இந்த இடத்துல ஊழ் அப்படின்றது முறை. தன்பெயல்னா குளிர்ந்த மழை. ரொம்ப புதுசாக இருக்குது, அதனால் நம்ம தெரிஞ்சுது, அதனால் நம்ம விட்டோம். தன்பெயல்னா குளிர்ந்த மழை. ஆத்தரபு வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த, இந்த வெள்ளத்தில் மூழ்கி இருக்கக்கூடியது. வீடு சிறப்பு. ஈண்டி பொறி செறிந்து திறந்து சொல்லலாம். இலக்கண குறிப்பு ஊழ் அடுக்குத்தொடர். அடிக்கடிக்கு 2 சொற்கள் அடிக்கொண்டா அடுக்குத்தொடர். ஓகேவா, இந்த ஊழ் அப்படின்னு அதாவது இந்த அடுக்குத்தொடரும் இரட்டை கேள்வி ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அடுக்குத்தொடர் 2 சொல் அடிக்கடிக்கு வந்தால் அடுக்குத்தொடர். இது 2மே பிரித்து பார்த்தீங்கன்னா ஊழ் இந்த ஒரு வார்த்தை ஊழ் அப்படின்னா நமக்கு தெரியும். ஊழினா முறை, அந்த பொருள் தரும், அது அடுக்குத்தொடர். பொருள் தரலைன்னா அது இரட்டை கேள்வி. ஓகேவா, வளர்வானம். வளர்வானம்னா வினைத்தொகை. வளர்வானம், வளர்கின்ற வானம், வளரும் வானம், வளர்ந்த வானம் 3 காலத்தையும் சொல்லனால இதை வினைத்தொகையை நம்ம சொல்கிறோம். சென்டி செம்மை ப்ளஸ் டி பண்பு தொகை. வாரா இருக்கற்ற எதிர்மறை பெயரச்சம். ஓகேவா, நெக்ஸ்ட் விண்ணை தாண்டிய தன்னம்பிக்கை. இதை பற்றி இதுவும் இந்த லெசனையும் பற்றி பொது இலக்கணம் இந்த 2த்தையுமே நெக்ஸ்ட் வீடியோவாக பார்ப்போம். ஓகேவா, தேங்க்யூ.